நம்மை அழிக்கும் சுபாவங்கள், புறங்கூறுதலும் மற்றவர்களை பற்றி விமர்சனம் பேசுதலும். பாகம் 1. உலகில் வாழும் மனிதர்களில் 75% மனிதர்கள் பிறரை பற்றிய சிந்தனைகளில் வாழ்கிறார்கள். மற்றவர்களை பற்றி பேசி பேசி சிந்தனை செய்து நிந்தனை கொண்டு தன் வாழ்க்கையை தாழ்த்திக் கொள்கிறார்கள். முக்கியமாக நம்மை தவிர ஏனைய நபர்களை பற்றி விமர்சனம் பண்ணுகிறது, வாழ்த்தி பேசுகிறது, வீழ்த்தி பேசுகிறது. பரிகாசம் செய்வதும் தற்கால வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கிறது. ஒரு ஸ்தாபனம் என்றால் அதில் வேலை செய்யும் மனிதர்களை குறிக்கும். இதில் பெரும்பாலானோர் அவர்களுடன் வேலை செய்யும் தொழிலாளர்களை பற்றி ஏதேனும் ஒன்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். பொழுதுபோக்குக்காகவும் சிலர் முழு மனதுடன் மற்றவர்களை பற்றி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவார்கள். அவர்களிடம் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று கேட்டால், போர் அடிக்கிறது, சும்மா இருக்க முடியவில்லை என்பார்கள். ஒரு ரயிலில் பயணம் செய்யும் போது கிரிக்கெட் விளையாட்டு சீசனில் ரயில் பெட்டியில் உள்ள மக்கள் அநேகர் டெண்டுல்கரை விமர்சனம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்படி அடித்தார், இப்படி அடித்தார் என்று. ஆனால் தன்னை பற்றி நினைத்து தன் அறிவு வளர அதே ரயில் பெட்டியில் ஒரு சிலர் புத்தகங்கள் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். இதில் என்னவென்றால், டெண்டுல்கர் அவரை பற்றி பேச நம் ஒவ்வொருவரிடமும் வந்து சொன்னாரா அல்லது பணம் எதுவும் கொடுத்தாரா? அவருக்கு நம்மை தெரியாது. நமக்கு அவரை தெரிந்த ஒரே காரணத்துக்காக மணிக்கணக்காக கூலி இல்லாமல் பேசி நேரத்தை சாகடிப்பது. பணமும் புகழும் சம்பாதிக்க டெண்டுல்கர் செய்யும் வேலை அது. நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்க வேண்டும். நேரம்தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் நேரம். சிலர் ஒன்று கூடி காலை முதல் மாலை வரை எந்த வேலைக்கும் போகாமல் அம்மா, ஐயா என்று அரசியலை பற்றி பேசிக்கொண்டும் தர்க்கம் செய்து கொண்டும் இருப்பார்கள். முதலமைச்சர் அவர்களை தொட்டு பார்த்திருப்பார்களா? பேசினாரா? வீட்டிற்கு வந்தாரா? அல்லது அவரை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டிருக்க சொன்னாரா? பணம் ஏதாவது தந்தாரா? அவரவர் வாழ்வதற்கும் புகழ் சம்பாதிப்பதற்கும் உரிய காரியங்களை செய்து மேலே மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். அதை கூலி இல்லாமல் விமர்சனம் செய்யும் ஒரு கூட்டம் ஜனம் எங்கும் காணப்படுகின்றது. அவர்கள் வீட்டில் வறுமை தாண்டவமாடும். இதேபோல் சினிமா விமர்சனம். சூப்பர் ஸ்டார்களையும் ஒவ்வொரு படத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் சொல்லி சொல்லி அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருப்பார்கள். இதில் நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். மேலே கூறிய 3 வகை இனத்தவரும் நேரத்தை பணமாக்குபவர்கள். அதை பற்றி விமர்சனம் பண்ணுவோர் நேரத்தை வீணடித்து பணம் சம்பாதிக்காமல் குடும்பத்தை வறுமையிலாக்கி தங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் தாழ்வாக்கி கொண்டிருப்பார்கள்.